MongoDB இன்ஸ்டால் பண்றதுக்கு ப்ரௌசர் ஓபன் பண்ணிட்டு mongodb.comனு டைப் பண்ணி என்டர் கொடுங்க. இந்த வெப்சைட் வந்து லோட் ஆகும். அதுல ப்ராடக்ட்ஸ்ல கம்யூனிட்டி எடிஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அடுத்து இந்த பேஜ் வந்து வரும். இதுல கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா செலக்ட் பேக்கேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து காட்டும். இதுல டவுன்லோட் வந்து கிளிக் பண்ணுங்க. டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் பண்ணிரும். இது அரௌண்ட் 500 MBக்கு மேல வரும். டவுன்லோட் ஆனதுக்கு அப்புறம் இதை டபுள் கிளிக் பண்ணுங்க. இந்த மாதிரி பேனல் ஒன்று வரும். இதுல நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்க. லைசன்ஸ் அக்ரிமெண்ட்டை அக்செப்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்க. இதுல கம்ப்ளீட்டா கஸ்டமர்னு கேட்கும். கம்ப்ளீட் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. இதுல இங்க ஒரு செக் மார்க் வந்து ஆல்ரெடி இருக்கும். MongoDB காம்பஸ் வந்து இன்ஸ்டால் பண்றதுக்காக இது வந்து செலக்ட்லயே இருக்கட்டும். காம்பஸ் வந்து இருந்துச்சுன்னா தான் நம்ம ஈஸியா டேட்டாஸை வியூ பண்ண முடியும். இல்லைன்னா எல்லாமே கமெண்ட்ஸ் வந்து ரன் பண்ணி ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். இப்போ இன்ஸ்டால் கொடுத்துடலாம். அடுத்தது அலோவ் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு விண்டோ வந்து பாப்பப் ஆயிருக்கும். அதுல எஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. MongoDB இன்ஸ்டால் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் அதிகம் எடுத்துக்கும். இதுக்கப்புறம் எந்த ஆப்ஷன்ஸுமே வந்து கேட்காது. டைரக்டா அதுவே இன்ஸ்டால் ஆகிட்டு MongoDBயோட காம்பஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ டைம் அதிகம் ஆகுங்கிறதுனால நான் இப்போ வந்து ஸ்கிப் பண்ணிடுறேன். MongoDB இப்போ இன்ஸ்டால் ஆயிருச்சு. இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் காம்பஸ் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிருக்கு. அதே மாதிரி இந்த விசார்ட்லையும் ஃபினிஷ் அப்படின்னு காட்டுது. இதை கிளிக் பண்ணிடுங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணதை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு திரும்பவும் இன்ஸ்டால் பண்ணதுனால என்னோட ப்ரீவியஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது இந்த சேவ் அண்ட் கனெக்ட் வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மாடல் வந்து பாப்பப் ஆகும். இதுல கலெக்ஷனுக்கு ஒரு நேம் வந்து வச்சுக்கோங்க. நேம் வச்சதுக்கு அப்புறம் சேவ் அண்ட் கனெக்ட் வந்து கொடுங்க. இதை கொடுத்தீங்கன்னா நீங்க என்ன நேம் வைக்கிறீங்களோ அந்த பேர்ல இந்த இடத்துல இந்த சேவ்டு கனெக்ஷன்ஸுக்கு கீழே அது ஆட் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் நீங்க அடுத்த டைம் வரும்போது ஜஸ்ட் அந்த கலெக்ஷனை செலக்ட் பண்ணிட்டு கனெக்ட் மட்டும் கொடுத்தா போதும். அந்த கலெக்ஷன் அப்படியே நமக்கு ஓப்பன் ஆயிரும். இந்த கலெக்ஷனுக்குள்ள ஏதாவது டேட்டா பேஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல காட்டும். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது அட்மின், கான்ஃபிக், அதுக்கப்புறம் லோக்கல் இது மூணுமே வந்து டிஃபால்ட்டா வந்து இருக்கும். அது போக நமக்கு தேவையான டேட்டா பேஸை நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். MongoDBல ஒரு டேட்டா பேஸ் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படிங்கும்போது இங்க மேல இருக்கிற பிளஸ் பட்டனை வந்து கிளிக் பண்ணணும். ஒரு டேட்டா பேஸ்க்கு நேம் வச்சுட்டு இந்த மாடல் வந்து வரும். இதுல டேட்டா பேஸ்க்கு நேம் வைக்க சொல்லும். ஏதோ ஒரு நேம் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். டெஸ்ட் அண்டர்ஸ்கோர் டிபி அண்ட் கலெக்ஷன் நேம் வந்து நான் வைக்க சொல்லும். கலெக்ஷன் அப்படின்னா இப்போ MySQLலாம் டேபிள்னு சொல்லுவோம்ல, அதை வந்து MongoDBல கலெக்ஷன் சொல்லுவாங்க. MySQL நீங்க டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணும்போது எந்த டேபிளுமே இல்லாம டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஆனா MongoDB பொறுத்தவரை ஒரு டேட்டா பேஸ்க்குள்ள மினிமம் ஒரு கலெக்ஷனாவது இருக்கணும் அந்த டேட்டா பேஸ் கிரியேட் ஆகும்போது. ஸோ ஏதோ ஒரு நேம் வந்து கொடுத்துக்கலாம். இது டேட்டா பேஸ் கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம அந்த கலெக்ஷனை டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ டேட்டா பேஸ் நேமும் கலெக்ஷன் நேமும் என்டர் பண்ணதுக்கு அப்புறம் கிரியேட் டேட்டா பேஸ் வந்து கிளிக் பண்ணுங்க. நம்ம கொடுத்த பேர்ல ஒரு டேட்டா பேஸ் வந்து கிரியேட் ஆயிருக்கும். அண்ட் அந்த டேட்டா பேஸ்க்குள்ள நம்ம என்ன நேம்ல கலெக்ஷன் கொடுத்தோமோ அந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் வந்து கிரியேட் ஆயிருக்கும். நான் என்னோட MongoDB காம்பஸ்க்கு வந்து ஆல்ரெடி டார்க் தீம் தான் வந்து செட் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு திரும்ப ஓப்பன் பண்ணும்போது அதே டார்க் தீம் வந்து அது செட் பண்ணிக்கிச்சு. உங்களுக்கு ஒயிட் தீம் தான் வந்து டிஃபால்ட்டா இருக்கும். அதை டார்க்கா மாத்தணும் அப்படிங்கும்போது இந்த 3 டாட்டை வந்து கிளிக் பண்ணுங்க. அதுல காம்பஸ் செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. இதுல தீம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல லைட் தீம் வந்து இருக்கும். உங்களுக்கு லைட் தீம் வேணும் அப்படிங்கும்போது லைட் செலக்ட் பண்ணிக்கலாம். இதுல டார்க் தீம் வந்து இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு சேவ் கொடுத்துருங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளவுதான். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.